வணக்கம். என் பேர் தீபக். நான் வந்து ஈசிஆர் மெயின் ரோட்டில் வந்து கிவி பெட் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்களோ, பேஷண்ட்ஸ் வராங்களோ, அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட க்ரூமிங் சர்வீஸ்க்கும் நிறைய பேர் வராங்க. க்ரூமிங் வந்து ரொம்ப எசென்ஷியல் பார்ட்டுங்க. எல்லா பெட்டு வச்சுருக்கிறவங்கலாம் பெட் க்ரூமிங் வந்து ரொம்ப முக்கியங்க. அதுலேயும் எஸ்பெஷலி நிறையா இந்த ஃபரி ப்ரீட்ஸ், அதாவது சிட்சு, லசாப்ஸோ, பூடல், அந்த நிறையா ஃபர் இருக்கிற பெட்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி. எப்படின்னா சிட்ஷூஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரி ஒன்ஸ் இன் அ மந்த் இல்லை என்ன சொல்கிறது, ஃபேஸ் கரெக்ஷன், அந்த அண்டர் பாஸில் வந்து இருக்கிற ஹேர் ரிமூவல், அந்த ஆனல் ரீஜன், அந்த ரீஜன் எல்லாமே கம்பல்சரி நீங்கள் ட்ரிம் பண்ணி ஆகணும். ஹைஜீன் இதெல்லாம் செய்யலைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த முடி வந்து குத்தி குத்தி கண் வந்து அவங்களுக்கு அல்சரேட் ஆகி அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இது. அது நிறைய பேர் விட்டுடுறாங்க. இன்னொன்று, முடி அதிகமாக இருக்கிற டாக்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி டெய்லி ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் கோம் பண்ணணும். கோம் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, அது வந்து மேட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதாவது சடை கட்டின மாதிரி ஆகிடும். அது போல் ஆச்சுன்னா, அந்த சடை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் குளிப்பாட்டினா கூட அதை காய வைக்க முடியாது. அந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இதாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் நிறைய இப்போ 190 பெட்ஸ் அது போல் வருது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து இந்த டாய் பிரீட்ஸ், அந்த ஹேரி பிரீட்ஸ் எல்லாமே ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது இதுதான். இன்னொன்று, வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு இது பண்ணும்போது நீங்கள் கால் இடுக்கு அது எல்லாமே பார்க்கணும். என்னன்னா, அங்கே வந்து தண்ணி கோத்துக்குச்சுன்னா அது நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம், நல்லா ட்ரை பண்ணாமல் விட்டோம்னா அங்கே வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆரம்பித்து அதுதான் வந்து பின்னார வந்து நம்மளுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது. ஸோ எசென்ஷியல் என்னென்னு பார்க்கும்போது பெட்ஸ் இது பண்ணும்போது கம்பல்சரி வந்து க்ரூமிங் வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும். எஸ்பெஷலி இந்த என்ன சொல்கிறது, டாய் பிரீட்ஸ், இந்த சிட்சு, லசாப்ஸோ, பூடல், ஜெர்மன் ஷெப்பர்ட், கோல்டன் ரெட்ரீவர், எந்தெந்த பெட்ஸ்க்கெல்லாம் நிறைய ஹேர் ஃபர் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இங்கே கூட்டிகிட்டு வந்து பண்ண முடியலன்னா கூட நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக கம்பல்சரி அது பண்ணியே ஆகணும். ஏன்னா பெட்ஸ் வாங்குறது முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 10 minutes க்ரூமிங்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். மார்னிங் ஒரு 10 minutes, ஈவினிங் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அவங்க ஹைஜீன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி விசிட் வரணுங்கிறதையும் கொஞ்சம் தவிர்க்கலாம். அது மாதிரி ஒரு இது மட்டும் ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும் எல்லோரும். நிறைய பேர் வந்து ஹோம் ஃபுட் கொடுக்க முடியாத பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கமர்ஷியல் ஃபுட் போகிறாங்க. கமர்ஷியல் ஃபுட்டு போகிறதுக்கு வந்து காரணம் வந்து அவங்களால இது பண்ண முடியலன்னு சொல்லும்போது, ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பெடிகிரியில் பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். டாய் ப்ரீட்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு ஃபுட் இருக்கும். அடல்ட்டுனா, அதாவது மீடியம் சைஸ் டாக்ஸ்க்குனா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி குட்டி போட்ட டாக்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மதர் அண்ட் ஸ்டார்டருங்கிறது வந்து இப்போ ஒரு மதர் டாக் குட்டி போட்டிருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு கொடுக்குறது அவங்க கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது இதில் கொஞ்சம் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது நாங்கள் நான்வெஜ் கொடுக்க மாட்டோம், வெறும் வெஜ் மட்டும் தான் கொடுப்போம்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பெடிகிரிலையும் சரி ட்ரூல்ஸ்லையும் பார்க்கும்போது பியூர் வெஜ்லேயே ஃபுட் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டி எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது. பெடிகிரியில் காட்டின மாதிரி அதே மாதிரி NNDன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் நிறைய பேருக்கு தெரியும். பெட்டு வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது கொஞ்சம் ப்ரீமியம் பிராண்டு. இதுலேயே பார்க்கும்போது பப்பிக்கு, ஸ்டார்டரு, மினி, அடல்ட், பெரிய டாக்ஸ்க்கு என்னென்ன வெரைட்டி டாக்ஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் ராயல் கனின். இந்த பிராண்ட் பற்றி நான் சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. ராயல் கனின் எல்லாருக்குமே லைக் பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதுவும் சரி NNDயும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ராயல் கனினில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீட் ஸ்பெசிஃபிக்காகவே வரும். இப்போ சிட்சுனா சிட்சு அடல்ட்டு, இது சிட்சு பப்பி, இது லேப்ரடார் பப்பி, அதே போல் கோல்டன் ரெட்ரைவர், ஜெர்மன் ஷெப்பர்ட், பக்கு, என்னென்ன ப்ரீட் இருக்கோ ப்ரீட் ஸ்பெசிஃபிக் ஏற்ற மாதிரி வரும். நிறைய பேர் வந்து ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பிராண்ட்லேருந்து இன்னொரு பிராண்ட் சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, எடுத்தோடனே ஃபுட்டு உடனே மாற்றாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பழைய பிராண்டு கூட புது ஃபுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒரு 25% அது போல் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். ஏன்னா என்றைக்குமே ஒரு பெட்டுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு உடனே ஃபுட்டு மாற்றினீங்கன்னா ஸ்டமக் அப்செட் கொண்டு ஃபுட்டு ஒழுங்காக எடுக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பேக்கெட் வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்பயுமே சின்ன ஒரு ட்ரையல் பேக் ஃபுட்டு மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையல் பேக் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு பிராண்ட் மாற்றுறது எப்பயுமே அட்வைசபிள். அது மாதிரி நம்மக்கிட்ட ராயல் கனின், ட்ரூல்ஸ், நிஞ்சா, என்னென்ன கேனன் க்ரீக் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்குது. ட்ரை ஃபுட்டும் இருக்குது, வெட் ஃபுட்ஸ்லேயும் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் எப்படி இது பண்ணுறோமோ அது மாதிரி பெட்ஸுக்கும் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஒன்று இதுதான் இல்லாமல் நிறையவே இருக்குது. இன்னொன்று மோஸ்ட்டாக பார்க்கும்போது பெட்டு வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போதோ, இப்போ ஒரு கமெண்ட் சொல்லும்போது அது ஒபே பண்ணணும் கேட்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்ஸ் அதை போல் கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அவங்க இன்னும் லைக் ஓகே நம்ம கமெண்ட் ஒபே பண்ணால் ட்ரீட் கொடுப்பாங்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. அது மாதிரி பார்க்கும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரீட்ஸ் இருக்குது. இது நம்மக்கிட்ட எல்லா கம்பெனிஸும் இருக்குது. சிப் சாப்பு, ஜெர்ஹை, இதில் பார்க்கும்போது பப்பீஸ்க்குன்னு தனியாக இது எல்லாமே பப்பி ஸ்நாக்ஸ். ஏன்னா நிறைய இது வந்து பெரிய ரொம்ப குட்டி குட்டி பப்பியாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம்
நம்ம பெரிய ட்ரீட்ஸ் கொடுக்கணும்னு கிடையாது. அவங்களுக்குலாம் நம்ம பப்பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்ஸ் தனியாக இருக்குது. அதே மாதிரி யாவோன்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்க்கும்போது ஹாட் சூஸ்ன்னு சொல்லுவாங்க. சில ட்ரீட்ஸ் வந்து வச்ச உடனே கபகபன்னு சாப்பிட்ருவாங்க. சில பேர் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக செய்கிறதுக்கான ட்ரீட் தான் வந்து இந்த ஹாட் சூஸ் இதெல்லாமே யாவோ இந்த பிராண்டு. இது வந்து கொடுத்தீங்கன்னா பெட்டு ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ட்ரீட்லாம் கொடுத்தீங்கன்னா வச்ச உடனே காலி பண்ணிவிடுவாங்க. இதுவும் வச்சோம் நல்லா சாப்பிடுவாங்க. பட் ஆனால் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரீட்டை கொடுத்துட்டு சில பேர் பார்க்கும்போது பெட்டை ரொம்ப பேம்பரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இருக்கவே இருக்காது. ரொம்ப அவங்கள செல்லம் கொடுத்து இது போல் பண்ணுற பெட்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் இது போல் ஒரு ஹாட் சூஸ் கொடுத்தீங்கன்னா இவங்க அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு ட்ரீட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும்னா அந்த சமயத்தில் நம்ம வேறு ஒர்க்கு பார்க்கலான்ற மாதிரி அது மாதிரியும் இருக்குது. நம்மளுக்கு ட்ரீட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா அக்சசரிஸும் இருக்குது. ஸ்நாக்ஸில் பார்க்கும்போது அந்த ஐட்டம் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய பிஸ்கெட்ஸு, இந்த ரான்ச்சோஸ், இந்த போன்ஸ் அதெல்லாமே கூட இருக்குது. இதெல்லாமே பார்க்குன்னா கேட் பிஸ்கெட்ஸ். இது கேட்ஸுக்கும் நான் டாக்ஸ்க்கு சொன்ன மாதிரி கேட்ஸுக்கும் வைட் ரேஞ்ச் ஆஃப் இதுவும் இருக்குது. கேட்ஸுக்கும் க்ரூமிங்கு, கேட்ஸுக்கும் வேக்சினேஷன், கேட்ஸுக்கும் அது எல்லாமே வேணும். எஸ்பெஷலி இந்த பர்ஷியன் கேட்ஸு, சைபீரியன் கேட்ஸு அதெல்லாமே பார்க்கும்போது கம்பல்சரி பொதுவாகவே பார்க்கும்போது கேட்ஸ் வந்து அவங்கள சுத்தப்படுத்திக்கிற தன்மை இருக்குது, செல்ஃப் க்ரூமிங் இருக்குது. பட் ஆனால் இந்த பர்ஷியன் கேட்டு மற்ற கேட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு முடி அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது அதை விட்டுட்டோன்னா அதுவும் நாட் ஆகி மேட் ஆகி அதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நான் டாக்ஸுக்கு சொன்ன அதே இது தான் ரீசன் தான். கேட்ஸும் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லி அதுக்கு க்ரூம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி. பிஸ்கெட்ஸ்லேயும் பார்க்கும்போது தான் கேட்ஸுக்கு தனியாக இருக்குது. டாக்ஸ்க்கு வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதில் பார்க்கும்போது மில்க் ஃப்ளேவர் நிறைய கம்பெனிஸ், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இது ட்ரூல்ஸ் கம்பெனி இருக்குது. இது வந்து பர்பிள் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபிலோமிலோ சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெடிகிரியில் இருக்குது. அதே மாதிரி கால்சியம் போன்ஸ் எல்லா கம்பெனிலையும் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கேட்ஸுக்கும் நிறையாவும் இருக்குது. கேட்ஸுக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்மளில் பெரும்பாலும் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்மங்கிற சென்ஸ் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாக்லேட் சாப்பிடும்போது தெரியாமல் பெட்ஸுக்கு சாக்லேட் கொடுத்துருவாங்க. டாக்ஸுக்கு சாக்லேட் கொடுக்கவே கூடாது. கேட்ஸ்க்கு அது வந்து டாக்ஸின். ஸோ அதுக்காகவே வந்து இப்போது சம்டைம்ஸ் நான் கொடுத்து பழகிட்டா அவன் கேட்குறான்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காகவே நம்மக்கிட்ட இந்த இது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ளேவர்னு இருக்கும். இதில் வந்து நோ மீட், நோ சுகர், இதெல்லாமே எதுவுமே இருக்காது. சாக்லேட்டுக்கான எந்த இதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என் டாக் வந்து சாக்லேட் கொடுத்து பழகிட்டேன் அது மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெகுலராக கொடுக்கணுன்றது இது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுற வரைக்கும். இப்போ எப்படி நம்ம சிகரெட் வந்து ஒரு அடிக்ஷன் இது பண்ணுறதுக்கு நிக்கோட்டின் அது இது பண்ணுறாங்களோ, இப்போ நிறைய பெட்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கொடுத்து பழகிட்டாங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது வந்து சாசேஜ், நம்மளுக்கு எப்படி சாசேஜ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய பெட்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்கறது கஷ்டம். நிறைய பெட்ஸ் வந்து கடிக்க வரும் இதெல்லாமே. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சாசேஜில் வந்து டேப்லெட்ஸ் உள்ள சொறி வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி இது. அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்க்கும்போது ஃபுட் பவுல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ், நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டாய் ப்ரீட்ஸ், குட்டிக்குனா இந்த சைஸ், பெரிய டாக்ஸ்க்குனா இது மாதிரி. இது வந்து மெலனைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா க்ளாஸி லுக்காகவும் இருக்கும், ஃபினிஷாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹை எண்டாக இருக்குன்ற மாதிரி. சில பேர் வந்து இது கேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வைக்கிறது. இதுவும் நல்லா இருக்கும். கேட்ஸ்க்கெலாம் இது போல் இதில் வச்சுருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது கிணலில் நாங்கள் வச்சுருப்போம், அங்கெல்லாம் வச்சா எங்களால் இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு எல்லாமே வந்து பெட்டர் இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து லார்ஜ் ப்ரீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரேடேனோ இல்லை ஒரு ஷெப்பர்டு இல்லை லேப் அது மாதிரி பெட்ஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கோ இதுக்கோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இது முக்கியமானது. ஓகே, இது இன்னொரு இஷ்யூ என்னென்னா நிறைய பெட்ஸ் வந்து ஃபுட்டு வச்ச உடனே கபகபகபன்னு சாப்பிட்டுட்டு உடனே வாந்தி எடுத்துடுறாங்க. அது மாதிரி நிறைய கேசஸ் எங்களுக்கு வரும். வச்சு சூ பண்ணி சாப்பிட மாட்டாங்க. வச்சோடனே கபகபான்னு முழுங்கிடுவாங்க. முழுங்கி கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்டது எல்லாத்தையும் வாந்தி எடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி பெட்ஸுக்கு வந்து நீங்கள் இது போல் ஸ்லோ ஈட்டிங் பவுல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இதில் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் ஃபுட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்களால கபகபான்னு வாயில் வச்சு கவ முடியாது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் லிக் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு டைஜஷனுக்கு கொஞ்சம் ஈஸ் பண்ணும்.
ஸோ அந்த வாமிஷன் அந்த த்ரோப்லாம் எதுவுமே பண்ணாது. ஸோ இது வந்து எங்களுக்கு அதிகமாக போகிறதுன்னு பார்க்கும்போது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இந்த கண்டிஷன்ஸ் வரும்போது நாங்கள் வந்து இதுதான் சஜஸ்ட் பண்ணுவோம். இதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெட் ஃபுட் தான். டாக்ஸு கேட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வெட் ஃபுட் என்னென்ன வெரைட்டி என்னென்ன பிராண்ட் இருக்கோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெலோட்டான்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாமே இருக்கும். டாக்ஸ்க்கு என்னென்ன கேட்ஸுக்கு வந்து வெட் ஃபுட் ரொம்ப முக்கியங்க. என்னென்னா கேட்ஸ் வந்து தண்ணி பெரும்பாலும் குடிக்கவே மாட்டாங்க. அது தண்ணி குடிக்காதனால வெறும் ட்ரை பெல்லட்ஸ் மட்டுமே சாப்பிட்றதுனால கேட்ஸ்க்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் அதெல்லாமே வரது என்ன காரணம்னா முக்கால்வாசி வந்து அவங்க வெறும் ட்ரை ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. தண்ணி அவங்கள குடிக்க வைக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஃபுட் வைக்கும்போது கூடவே வெட் ஃபுட் வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் வெட் ஃபுட் வச்சாலும் கேட்ஸ்க்கு வந்து அப்பப்போ நீங்கள் வாட்டர் வந்து இன்டேக் எடுக்கிறாங்களா இது பண்ணுறாங்கிறது நீங்கள் மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சேம் டாக்குக்கும் அதே தான். இதெல்லாமே பார்க்கும்போது சம்டைம்ஸ் அப்படியே வச்சா சாப்பிட மாட்டான்னு சொல்லும்போது இது ஒரு டாப்பிங் மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட்டு வச்சா நிறைய பெட்ஸ் வந்து ட்ரை ஃபுட் அதில் சாப்பிடலாம் இது பண்ணலான்னு சொல்லும்போது இது மாதிரி வெட் ஃபுட் வந்து நீங்கள் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு கூட டாப்பிங் மாதிரி வச்சிட்டிங்கன்னா அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. இதில் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் முன்னாடி ஃபுட்ஸில் சொன்ன மாதிரி இப்போ என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கோ லைக் ராயல் கேனின்லேருந்து பெடிகிரிலேருந்து ட்ரூல்ஸ்லேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டிஸ் எல்லா இதிலான இதுவும் இருக்குது. அதே மாதிரி கேட்ஸில் டாக்ஸில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராயல் கேனின் அதெல்லாம் என்னென்ன சொல்லணும் அதே மாதிரி கேட்ஸ்லையும் பார்க்கும்போது ராயல் கேனினில் வெரைட்டி இருக்கும். இது வந்து பேபி அண்ட் இதுன்னு சொல்லும்போது 1 மந்த்லேருந்து 4 மந்த்ஸுக்குள்ளே இருக்கிற கிட்டன் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இது தனியாக இருக்கும். அதே மாதிரி பர்ஷியன் இதில் வந்து தனியாக இருக்கும். பர்ஷியன் அடல்ட் தனியாக இருக்கும். என்என்டியில் வந்து அதே மாதிரி தான் கிட்டன் அடல்ட் அது போல் தனியாக இருக்கும். குட்டி பேக்கும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே எடுத்தோடனே பெரிய பேக் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சின்ன பேக் வாங்கி அவங்க நல்லா சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு ஓகேன்னா அதுக்கப்புறம் பெரிய பேக் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மியோன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் அதான் கேட் ஓனர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் மியோன்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே நம்மக்கிட்ட இருக்குது. மியோ, கிட்டியம்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு பிராண்ட். அதுக்கப்புறம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபுட் இந்த கேட்ஸ் ஃபுட் இது இருக்குது. ட்ரூல்ஸ் இருக்குது, மேக்ஸி, பியூர் பெட்டு, கிட்டி கேட்டு, ஷீபா, விஸ்காஸ் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கோ ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட எல்லாருமே கவர் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில பிராண்ட்ஸ் கேட்பீங்க நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட அது வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு சில பிராண்ட் வந்து கேட்பாங்க அது நம்ம ஃபாஸ்ட் மூவிங் இல்லைன்னா கூட அது வந்து என்னமோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிட்டர் சாண்ட் ஒன்று இருக்கும் ஆர்டர் லாக்குன்னு சொல்லிட்டு. அந்த லிட்டர் சாண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அது நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்க. ஸோ அது எது மாதிரி எதெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாமே வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி டயப்பர்ஸ் நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி பெட்ஸ்க்கும் இருக்குது. நிறைய ஃபீமேல் பெட்ஸ் எல்லாம் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வரும்போது பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குங்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. அதுக்காக அவங்களுக்காக பெட்ஸ் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டயப்பர்ஸ் இருக்கும். மேல் இது எல்லாமே பார்க்கும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சொட்டாக யூரின் போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம எல்லா டைமும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்குன்ட்டு சொல்லிட்டு தனியாக டயப்பர்ஸ் அதுக்கும் இருக்குது. இன்னும் பார்வோ டாக்ஸோ இல்லை வந்து டயரியா அதிகமாக போயிட்டுருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் தனியாக டயப்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பேட் இது ஒரு முக்கியமான ஐட்டம்ங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கேட் சும்மா இருக்க மாட்டேன்றான் வீட்டில் வந்து எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான்னு சொல்லிட்டு. ஸோ கேட்ஸ்க்கு வந்து நெயில் வந்து எப்படி நம்ம டாக்ஸ்க்கு க்ரூமிங் அவசியமோ கேட்ஸ்க்கு நெயில் ட்ரிம் இயர் கிளீனிங் எல்லாம் ரொம்ப எசென்ஷியல். அதுக்கப்புறம் இது வந்து அவங்க நெயிலை வந்து பிளண்ட் பண்ணுறதுக்கு இது நீங்கள் இது மாதிரி ஸ்க்ராட்ச் பேட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டிங்கன்னா உங்கள் ஷோஃபா உங்கள் கவர் மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு வால் கார்னரில் இல்லை ஷோஃபா ஆர்ம் ரெஸ்ட் அங்கெல்லாம் கூட நீங்கள் இது போல் போட்டு விட்டிங்கன்னா அவங்க வந்து கேட் பழகிப்பாங்க. இது வந்து நெயில் அவங்களுக்கு பிளண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வாக்கிங் நிறைய பேர் கூப்பிட்டு போவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. அதெல்லாமே பார்க்கும்போது தண்ணி அங்கங்கே எடுத்துகிட்டு போக முடியாதுன்ற சமயத்தில் இது மாதிரி வாட்டர் பவுல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியான பவுல்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா தண்ணி மேலே வந்துடும். டாக் அப்படியே குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இது பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணுறதுக்கு மெயினாக வாக்கிங் நிறையா கூப்பிட்டு போவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன சைஸ் பெரிய சைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இது போல் தண்ணி இதில் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வரும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வச்சுக்கலான்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாம்பூஸ், சோப், பர்ஃப்யூம், சீரம் நம்ம ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறத விட பெட்ஸுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ப்ரீட்ஸ் இருக்கிறதுனால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ரௌன் கோட் ஷாம்புன்னு சொல்லும்போது ப்ரௌன் கலர் இருக்கிற டாக்ஸ்க்கு, இது பிளாக் கோட் ஷாம்புன்னு பிளாக் கலர் டாக்ஸ்க்கு, இது ஒயிட் கோட். அதே மாதிரி இது ப்ரீட் ஸ்பெசிஃபிக்காக சிட்சுக்கு, பக்கு, ரெட்ரீவர் அது மாதிரி நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டிஸ் நீங்கள் ஷாம்பு என்ன கேட்குறீங்களோ எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸ் நிறைய வேரியன்ஸில் வந்து பர்ஃப்யூம்ஸும் இருக்குது.
பர்ஃப்யூம்ஸ் வந்து ஆனால் என்னென்னா நம்ம அடிக்கிற மாதிரி டெய்லி அடிக்கக்கூடாது. நீங்கள் வந்து குளிப்பாட்டி இல்லை எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு டெய்லி இந்த பர்ஃப்யூம் இது பண்ணாதீங்க. இன்னொன்று, குளிப்பாட்டின உடனே 2 நாள் 3 நாளில் உங்கள் டாக் மேலே ஒரு மஸ்டி ஆர்டர் வருது, ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வருதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, காது ரொம்ப அரிசிக்கிறாங்க, பாதத்தை ரொம்ப நக்கிக்கிறாங்கன்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்மெல் வந்தோடனே இது போல் பர்ஃப்யூம் போடுறாங்க. அது பண்ணாதீங்க. அது போல் இருந்துச்சுன்னா உங்கள் பெட்டுக்கு வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. உடனே உங்களுடைய வெட்டை உடனே போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்ஃப்யூம் இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சிட்டு இருக்காதிங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதுன்ற மாதிரி இருக்கும். டாக்ஸ்க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கேட்ஸ்க்கும் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாகுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி கேட்டுக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்சோ சோப்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. பெட்டுக்கு என்னென்ன சோப்பு, அதாவது உனி வராமல் இருக்கிறதுக்காக அந்த டிக் ஃப்ரீ சோப்பு, ஜென்ரல் சோப்ஸு, ப்ளஸ் இதெல்லாமே பார்க்கும்போது அரோமேட்டிக் மசாஜிங் ஆயில், நம்ம எப்படி நம்மளுக்கு மசாஜ் ஆயில் இருக்கோ அது மாதிரி பெட்ஸ்க்கு மசாஜ் ஆயில் முதற்கொண்டு, சீரம் முதற்கொண்டு, அந்த பால் போடுற அந்த பால் க்ரீம் முதற்கொண்டு என்னென்ன இருக்கும், நம்ம ஹியூமன்ஸ்க்கு என்னென்ன இருக்கோ அத்தனையும் பெட்ஸ்க்கும் இருக்குது. எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மெயினாக பப்பீஸ் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு எல்லாருமே ஆர்வப்பட்டு வாங்குறது வந்து காலர், லீஷ், செயின். அதுதான். அதில் நம்ம பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ், நிறைய மாடல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குன்ற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இது போல் சின்னதாக ஃபேன்சி காலர்ஸ் அது போல் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ரீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்எஸ்லேருந்து எஸ்லேருந்து எம், எல், எக்ஸ்எல் எல்லா சைஸும் இருக்குது. நிறைய ரேஞ்சஸ், நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி லீஷ், அதுலேயும் பார்க்கும்போது சின்ன சைஸ், இந்த மாதிரி சின்ன சைஸ் லீஷ்லேருந்து இவ்வளோ மொத்தமாக ஒரு ராட் வீலரோ இல்லை ஒரு ஷெப்பர்டோ ஒரு லேபோ அவங்களாம் கூட்டிகிட்டு போனால் இந்த சைஸ் இது கொண்டு நம்மளுக்கு நிறைய ரேஞ்சஸ், நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ், நிறைய எல்லாமே இருக்குது. நிறைய பேர் பார்க்கும்போது எங்களுக்கு செயினோட வேணும், கீழே வந்து லீஷு மேலே செயினோட வேணுன்றவங்களுக்கு அதுவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீழே செயின்ன்ற மாதிரி இருக்கும், இது வந்து லீஷ்ன்ற மாதிரி. நிறைய பேர் இன்னும் பண்ணுற தப்பு என்னென்னா, லீஷ் வந்து லீஷாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கட்டி போடுறதுக்கு லீஷ் பெரும்பாலும் யூஸ் பண்ணாதீங்க, அது கட்டி இழுத்து இதாகும். கட்டி போடுறதுக்கு நீங்கள் மெயினாக வந்து செயின் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் லீஷ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வாங்கும்போது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. சின்ன டாக்கு பெரிய லீஷ் வாங்காதீங்க, பெரிய டாக்கு சின்ன லீஷ் வாங்காதீங்க. சின்ன லீஷ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய டாக் ஈஸியாக அறுத்துடும். குட்டி டாக் வந்து இவ்வளோ பெரிய லீஷ் அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து கேட்டிங்கன்னா நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம். ஏஜ் என்ன ப்ரீடுன்னு கேட்டு அதுக்கு எது செட் ஆகும் நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பாடி பெல்ஸ். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து என் நாய் ரொம்ப இழுக்குது, வாக்கிங் கூட்டு போகும்போது ரொம்ப இழுக்கிறாங்க, கழுத்து சோக் ஆகுதுங்கிற போதெல்லாம் இந்த இது நீங்கள் போடணுன்ட்டு இல்லை. அது வந்து இது மாதிரி நிறைய பாடி பெல்ட்ஸ் இருக்குது. கேட்ஸுக்கும் இருக்குது, டாக்ஸ்க்கும் இருக்குது. இது எல்லாமே பாடி பெல்ட். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, டாக்ஸ்க்கு இதை போல் போட்டு விட்டிங்கன்னா, இது மாதிரி பாடி பெல்ட்ஸ் எல்லாம் போட்டு விட்டிங்கன்னா சோக் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம இங்கே தான் போடுறோம், அப்போ கழுத்துக்கு சோக் ஆகாது. பெட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ்ன்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கண்ட்ரோலும் கிடைக்கும். கழுத்தில் இருக்கும்போது நம்ம பிடிச்சி இழுக்கும்போது நம்மளுக்கு பெட்டர் கண்ட்ரோல் கிடைக்காது. இதுவே நீங்கள் பாடி பெல்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். பாடி பெல்ட்ஸ்லேயே பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி மாடல்ஸ்லாம் இருக்குது. இப்போ நிறைய டாக்ஸ் வந்து ட்ரைனிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாமே பார்க்கும்போது இது மாதிரி ட்ரைனிங் இதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் டாக் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஷெப்பர்டோ இல்லை ஒரு ராட் வீலரோ அந்த மாதிரி பெட்ஸ்க்கெல்லாம் இது வந்து நல்லாவே இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா கேரியர் பேக். டாக்ஸ்க்கு, கேட்ஸ்க்கு நான் அந்த இது சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய எப்படி நம்ம குழந்தைய வந்து கேரி பண்ணுறோமோ அது மாதிரி டாக்ஸும் நம்ம இது போல் மாட்டி கேரி பண்ணிக்கலாம். கேரியர் பேக் தனியாக இருக்குது. இது போல் ஒரு பப்பி இல்லை ஒரு டாய் ப்ரீடர், சிட்ஷோ, லசாப்ஸோ அது மாதிரி ஒரு குட்டி டாய் ப்ரீடர் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இது போல் பப்பி வந்து இது உள்ள வச்சுக்கலாம். இதில் வச்சு அழகாக நீங்கள் பைக்லையும் இது பண்ணலாம். நீங்கள் வேறு எங்கேயாவது போகிறன்னு போது கூட இது அழகாக இதில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் கூட்டு வரதுக்கோ இல்லை வேறு எங்கேயோ போகிறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்ஸ்க்கும் நிறைய இருக்குது. கேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ரேஞ்சஸ் ஆஃப் பேக்ஸு, கிரேட்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் 1200 ஸ்டார்ட் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏன்னா டாக்ஸ் கூட ஓரளவுக்கு நம்ம வாக்கிங் கூப்பிட்டு போயிடலாம். கேட்ஸ் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கிரேட் இல்லாட்டி பேக்ஸ் அது எல்லாமே பார்க்கும்போது நம்மக்கிட்ட நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. லிட்டர் சாண்ட் ட்ரே முதற்கொண்டு A to Z நீங்கள் பெட்டுக்கு என்னென்ன அக்சசரிஸ் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இங்கே இருக்குது. சம்டைம்ஸ் எங்ககிட்ட இல்லாத ஐட்டம் நீங்கள் ஒன்று காட்டுறீங்கன்னா அது கூட நாங்கள் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பாடி இது காட்டினால இதுக்கு அது மாதிரி தான் இது வந்து பாடி ஹார்னஸ். இதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா வாக்கிங் கூட்டு போகும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு அதோட இது கூட கம்ஃபர்ட்டாக இருக்கும். லைக் 2 கால் இப்படி போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டோட நெக்கு வந்து சோக் ஆகாது, கழுத்தில் சோக் ஆகாமல் நீங்கள் போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா
அவங்களுக்கு இந்த இடத்துல தான் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு செஸ்ட்டில் தான் வந்து ப்ரெஷர் வரும் தவிர்த்து நெக்கு சோக் ஆகாது. ரொம்ப அடங்காத டாகு, ரொம்ப என்ன சொல்கிறது, வாக்கிங் கூட்டு போகும்போது ரொம்ப இழுக்கிறான், அந்த மாதிரி டாக்ஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இது போல் இந்த ஹார்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, எந்த ஒரு டாகுமே வந்து உடனே பழகாது. நீங்கள் வந்து வாக்கிங் கூட்டு போய் பழக தான் அந்த டாக் வந்து சோஷலைஸ் ஆகும், இழுக்கிறது எல்லாமே கம்மியாகும். அதுக்கு உங்களுக்கு வந்து அதிகமான பேஷன்ஸ் வேணும். 2 நாள் 3 நாள் நீங்கள் வாக்கிங் கூட்டு போயிட்டு என் டாக் இதாகலன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிஹேவியர் மாற்ற முடியாது. நீங்கள் குட்டியிலேருந்தே ட்ரெயின் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் வளர்ந்த டாக்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமான வாக்கிங் கூட்டு போனீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆவாங்க. அது வந்து நம்ம டைம் ஒதுக்கணும், கண்டிப்பாக டைம் ஒதுக்கணும். அது நீங்கள் தான் செய்யணும். அது உங்கள் டாக் கையில் கிடையாது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.